ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். நம்ம இப்போ பைத்தானுக்கான ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பேசிக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி எஸ்கேப் சீக்வன்ஸிங்கை வந்து நான் லாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், அதுக்குமா கன்காட்டனேஷன்ற ப்ராசஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல கன்காட்டனேஷன்னா என்னன்னு சொல்லி, ஒரு கன்காட்டனேஷன்ன்றது ஒரு வேர்டு இல்லைனா ஸ்ட்ரிங் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்ட்ரிங் காம்பினேஷன்ட்டே வச்சு. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஒய்டிங்கிற வேரியபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஒய்டிங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ண பிறகு நான் இப்போ வந்து அதுக்கான ஒரு வேரியபிள், அதாவது லிட்ரல், அதுக்கான ஒரு லிட்ரல் தரேன். அந்த வேரியபிளுக்கான லிட்ரல் தரேன். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் எப்படின்னு சொல்லலாம், ஃபீல்ட் நேம் அண்ட் ஃபீல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்கார்ட் பாட்டுக்கு போட் பண்ணும்போது ஒரு ஃபீல்ட் நேம் அண்ட் ஃபீல்ட் வேல்யூ. சரி, அப்போ சப்ஜெக்ட் நம்ம இப்போ பைத்தான் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதை மட்டும் பார்ப்போம். இப்போ ஒய்டிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஜேஆர்மிஸ்டிக்ன்ற ஒரு லிட்ரல் தந்துருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ வந்து நான் print welcome ஓகேவா, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பண்ணியிருக்கேன். இது நான் ஸ்பேஸ் தரது எதுக்குன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ப்ளஸ் ஒய்டி, அதாவது ப்ளஸ்ன்றது வந்து அப்பண்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்டர்ன் பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிளை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒய்டின்றது மூலம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அசைன் பண்ணி, இப்போ எப்படி அங்கே அசைன் பண்ணணும், இப்போ நான் இன்னொரு சிம்பிள் வச்சு கூட நான் அசைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வெல்கம் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேவா? இப்போ இது நான் ஸ்பேஸ் தரல, கமா ஒய்டி அப்படின்னு தரேன். ஓகேவா? இப்போ வந்து இங்கே என்ன ஆச்சுன்னா, வேரியபிள் ஒய்டி லிட்டரல் வந்து அந்த வேரியபிளுக்கான லிட்டரல் வந்து ஜேஆர்மிஸ்டிக் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த ஒய்டிங்கிறது வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் எஸ் அந்த கண்ட்ரோல் எஸ் பை தரணும். வந்து பைத்தான் டீபக் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஜேஆர்மிஸ்டிக், அதுமா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஜேஆர்மிஸ்டிக் போட்டிருக்கேன். இந்த டிஓக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே நான் தெரியாமல் ஸ்பேஸ் விட்டுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே இப்போ நான் இங்கே ஸ்பேஸ் விடலைன்னா இது எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்க. இங்கே வந்து ஸ்பேஸ் விடாமல் பிரிண்ட் ஆகுது பாருங்க. அதனால தான் நான் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தேன் முன்னாடி. ஸோ அது அப்படியே இருக்கும். இப்போ இது பார்த்தாச்சு, கன்காட்டனேஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸை பார்க்குறோம். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், addition of 2 numbers. எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், ஓகேவா? எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து இன்டீஜர் டைப்ல ஒரு இன்புட் எடுக்கிறேன். ஓகேவா? இன்டீஜர் டைப்ல ஒரு இன்புட் எடுத்து அந்த இன்புட்டுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் தரேன். ஏன்னா இந்த ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் வந்து யூசருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் பார்த்து தான் யூசர் வந்து என்ன வேல்யூ தரணும், இதுதான் நான் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிளியராக தெரியும். ஓகேவா? அந்த யூசருக்கு வந்து கரெக்டாக தெரியும். வேல்யூ ஃபார் எக்ஸ். ஓகே, இப்போ
இப்போ நான் வந்து மேலே என்ன தர போகிறேன்னா, அதாவது ப்ரோக்ராமோட டைட்டில் தந்துச்சுன்னா அந்த யூஸருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது பேசிக்ஸ் தான். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நான் தரேன். ஓகே, இப்படி தந்துட்ட பிறகு நான் இப்போ எக்ஸோட வேல்யூ, அதுக்கடுத்தது ஒய்யோட வேல்யூ எடுக்கிறேன். சேம் தான். காப்பி பண்ணணும். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் பதிலாக ஒய் நம்ம போட்டுட்ட பிறகு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அது சிம்பிளாக z is equal to x plus y கிரியேட் பண்ணிட்ட பிறகு பிரிண்ட் என்ன பண்ணுறதுன்னா அடிஷன் ஆஃப் எக்ஸ் வந்து நான் இங்கே அசைன் பண்ணுறேன். சிங்கிள் டூல்ஸ் அண்ட் கமாஸ் அது மஸ்ட்டுப்பா. கரெக்டாக போட்டிங்கன்னா வேறு லெவலில் பண்ணலாம். ஏன்னா சில டைமில் நம்ம டாட்டு அதில் அதாவது சிம்பிளாக ஒரு ப்ராக்கெட் போட மாதிரி இருந்தால் கூட எங்கேயாவது தப்புன்னு த அடிஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இப்போ இதோட வேல்யூ வந்து இங்கே வந்து அசைன் ஆகிடும். எக்ஸ் ஒய் அண்ட் இது வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆகிடும். இப்போ நான் ஒரு வேல்யூ வந்து 320, ஒய்யோட வேல்யூ வந்து அகைன் 320 வந்துடுறேன். 640 வருதா? ஸோ அதை நான் இது வந்து இன்டீஜர் டைப்புக்கு பதிலாக நான் ஃப்ளோட் டைப் தரேன். ஓகேவா? ஃப்ளோட் டைப் தரேன். இப்போ ஃப்ளோட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நான் டெசிமலும் போடலாம். ஃப்ளோட் டைப்பில் வந்து நான் டெசிமலும் போடலாம். இப்போ 86.7 and 93.5 அப்படின்னு போட்டோம்னா 180.2 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ அதே இன்டீஜர் ஓகே, சேம் இன்டீஜர் நம்ம கிடைக்கும் வரும். என்ன பண்ணலாம்னா இப்போ இன்டீஜர்னா மைனஸ் ஒன், அதாவது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு ஒன்று தரணும்ல. இது அடிஷன் தானே. ஸோ நான் இப்போ வந்து -20 + 30 அப்படின்னு தரேன். ஓகேவா? இப்போ இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் இன்டீஜர் டைப்பை பொறுத்தவரை. 30 - 20 = 10. ஓகேவா? ஏன்னா 30 வந்து பாசிட்டிவ், அது வந்து 20 விட கிரேட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 10 வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் திருப்பி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். சப்போஸ் இந்த மாதிரி 20 வந்து பாசிட்டிவாகவும் 30 வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஏதாவது சேஞ்ச் நடக்கலாமா அப்படின்னா, அதாவது -30 -10 ஆகுது. ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் இன்டீஜர். இது வந்து பைத்தான் வந்து அதுவே கரெக்டாக புரிஞ்சுக்கும். ஸோ பைத்தான் வந்து நிறையா பிளாட்ஃபார்மில் யூஸ் ஆகுது. குட் லாங்குவேஜ் என்னை பொறுத்தவரை உனக்கு பெஸ்ட் லாங்குவேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யூஸருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைத்தான் யூஸ் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அதே மாதிரி நம்ம அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார்முலாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்.
என்ன பண்ணேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆஸ்ட்ரிஸ்க் மார்க் போட போகிறேன், அதாவது ஸ்டார் போட போகிறேன். இப்போ சைடு போட்டுட்ட பிறகு நான் இப்போ print the product of x and y அப்படின்னு நான் print பண்ணுறேன். product of x and y console F5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேல்யூ தரேன். இப்போ வந்து என்ன பண்ணேன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ 3 into 2 போட்டோன்னா 6 தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்டீஜர் டைப் தான். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் போட்டால் மைனஸ் வருதான்றதான் நம்ம செக் பண்ணணும். -3 +2 -6 வந்துச்சா, அதே மாதிரி கண்ட்ரோல் -4 -3 +8 வந்துருக்கு பாருங்க. ஸோ இன்டீஜர் டைப் வந்து இது கரெக்டாக கேப்சர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் டைப்புன்னா கூட சேம் டு சேம் அதே மாதிரி தான் வரும். பட் நீங்கள் வந்து டெசிமலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோட் டைப்பை. அது ஒரு மேஜர் பெனிஃபிட்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் பார்ப்போம். பவர் ஆஃப் given number இருக்கு. இதுக்கு நான் வந்து முன்னாடியே வந்து ப்ராம்ப்ட் நான் போட்டுடுறேன். ப்ராம்ப்ட் வந்து என்னன்னு போட்டுறான்னா the value of x is the value of y is the power of the value of the x. அதாவது அந்த y வேரியபிளில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிற வேல்யூ தான் எக்ஸோட பவராக இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இந்த வாட்டி கோடில் வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். 6 + 8 2 வாட்டி போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் print the value to the power y. ஸோ அந்த யூஸர் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 2 and 3 போடுறோம். ஸோ 2 கியூப் நம்ம எடுக்கிறோம். 2 கியூப்னு எடுக்கும்போது இந்த வேல்யூ 2 to the power 3 is 8. ஓகேவா? ஸோ 2 கியூப் is 8ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா, சப்போஸ் நான் வந்து பவர் வந்து நெகட்டிவாக கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். என்ன பண்ணேன்னா, ஏன்னா அது இன்டீஜரில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 2 கொடுத்தேன். அதுக்கப்புறமா -3 தரேன் நான் இப்போ. ஸோ 1/8 ஆகுதுல்ல, 1/8 ஆகும்போது 0.125. ஸோ 1/8 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.125 நீங்கள் கால்குலேட்டரில் கூட செக் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் டோன்ல. அதுக்கப்புறமா ஸோ
ஸோ நம்ம இப்போ எஸ்கேப் சீக்வன்சிங்க்கு வரலாம். ஓகேவா? இப்போ எஸ்கேப் சீக்வன்சிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேக்ஸ்லாஷ்க்குன்ட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ பேக்ஸ்லாஷ் வந்து நான் பேக்ஸ்லாஷ் என்னன்னு போட்டேன்னா அது வந்து நியூ லைனில் போய் நிற்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ எஸ்கேப் சீக்வன்சிங்கில் வந்து இப்போ எனக்கு வந்து குக்கி ஆர் கேக் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பிரிண்ட் குக்கி 2 வாட்டி பேக்ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பேக்ஸ்லாஷ் வந்து ஒரு கமாண்டுக்கும் இன்னொரு பேக்ஸ்லாஷ் வந்து அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளாகவும் நான் தந்துடுறேன். நான் என்ன பண்ணேன்னா இது இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா குக்கி ஆர் கேக்குன்ற சிம்பிள் வந்துடும் உங்களுக்கு. அதாவது பேக்ஸ்லாஷ் வந்துடும், குக்கி ஆர் கேக் இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் இப்போ டோன்ட் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக்ஸ்லாஷ் சிங்கிள் கோட் அதாவது அப்பாஸ்ட்ரோஃபி போடுறேன். ஓகேவா? அப்பாஸ்ட்ரோஃபி போடுறேன். இப்போ நான் சிங்கிள் கோட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் போட்டிருக்கேன். நான் இங்கேயும் சிங்கிள் கோட் போட்டிருக்கேன். இப்போ 2 சிங்கிள் கோட் இருக்குது. நடுவில் ஒரு சிங்கிள் கோட் போட்டேன்னா எனக்கு இப்போ இது பண்ண முடியாதுல்ல. நடுவில் ஒரு சிங்கிள் கோட் போட்டோன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஆயிடுது. இது ஒரு கமாண்ட் லைன் மாதிரி ஆயிடுது, ஸ்டேட்மெண்ட்டாகவே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பேக்ஸ்லாஷ் இங்கே போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த சிங்கிள் கோட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதாவது அந்த சென்டென்ஸாக எடுத்துக்கும் அது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போஸ் அப்பாஸ்ட்ரோஃபை வந்து நீங்கள் பேக்கில் போட்டு /t போட்டிங்கன்னா அது வந்து டேப்லர் ஸ்பேஸ் ஆகிடும். ஓகேவா? நான் டேப்லர் ஸ்பேஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து டோன்ட் ஐ நோ வாட் டு டூ அது வந்து பிரிண்ட் ஆகலான்னு பார்ப்போம். சரிங்களா? டோன்ட் ஐ நோ வாட் டு டூன்றது வந்து அந்த அப்பாஸ்ட்ரோஃபை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நியூ லைனுக்கு போகிற கூட ஸ்லாஷ் என்னன்னு நான் தந்தாலே அந்த அதுக்கு அடுத்த வர வேர்டு ஆர் சென்டென்ஸ் வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ இது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதுக்கு தான் அதுக்கு வந்து நியூ லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஓகே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் ஹாய் டு எவ்ரி ஒன் அதாவது தனித்தனியாக என்ன வந்துருக்கு. இப்போ இங்கே நான் ஸ்லாஷ் எண்ட்லேயே டீ தரேன். ஓகேவா? அதாவது டீ தரேன்னா ஹாய் ஒரு டேப்லெட் ஸ்பேஸ் டு ஒரு டேப்லெட் ஸ்பேஸ் எவ்ரி ஒன் அந்த மாதிரி வரும். அதே டைமில் இப்போ நான் வந்து கொட்டேஷன் மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து சேம் அந்த சிங்கிள் கோட்டுக்கு பண்ண மாதிரியே இங்கே வந்து டபுள் கோட்ஸ். ஓகேவா? சிங்கிள் கோட்டுக்கு பண்ண மாதிரியே டபுள் கோட்ஸ் போட்டுருணும். இப்போ நான் வந்து ஒரு டபுள் கோட்டை எடுத்துட்டேன்னா இங்கே இருக்கிற இது பிரிண்ட் ஆகாது. பட் ஆனால் நான் இங்கேயும் இருக்க டபுள் கோட்டை எடுத்துடுறேன். நான் இது ஒரு தனி கமாண்ட் லைன் ஆகிடும். இன்னும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், பக் ஆயிரும். இன்னும் ஒரு பக் ஆயிரும். ஸோ சிம்பிளாக நான் வந்து ஒரு கொட்டேஷனாக நான் காட்டுறேன். இப்போ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட். ஓகேவா? கோட்டுன்ற வேர்டு வந்து கொட்டேஷனோட வந்து இருக்கு. That's all guys. Support, subscribe and share us. Support Sarah, please. Thank you.